Hello everyone, this is Internet of Things. In this video, we have to see the topic is Arduino versus Raspberry Pi. Okay, Arduino is an open source microcontroller platform used to build electronic projects. Okay, it consists of simple circuit board that can be programmed to read inputs like sensors and control the outputs like LED or motors using the Arduino programming language based on C or C++. Okay. Arduino அப்படின்றது என்னன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலரு. இது வந்து எலக்ட்ரானிக் ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிம்பிளான ஒரு சர்க்கியூட் போர்டு. இது வந்து இன்புட்டை ரீட் பண்ணும், லைக் சென்சார் மூலமாக இன்புட்டை ரீட் பண்ணும். அதே மாதிரி கண்ட்ரோல் த அவுட்புட் லைக் எல்இடி ஆர் மோட்டார்ஸ் மூலமாக அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா, இது இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா சி அண்ட் C++ இதை பேஸ் பண்ணி தான் இந்த Arduino சாஃப்ட்வேர் வந்து கோடிங் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து ராஸ்பெரி பை அப்படின்றது என்னன்னா is a small or affordable single board computer developed to promote the computer science learning. It runs a full operating system. Usually Raspberry Pi வந்து based on Linux and can be perform tasks like programming, web browsing, media playback and connecting to the electronic devices. Okay, this is the main difference of Arduino and Raspberry. Okay, next, this is the picture of Arduino. In Arduino can be நமக்கு வந்து நிறைய வேர்ஷன்ஸில் நமக்கு கிடைக்குது. ஓகேவா, என்னென்ன வேர்ஷன்ஸ்னா Arduino Uno, Arduino Mega 2560, Arduino Nano, Arduino Micro, Arduino Leonardo, Arduino Duo, Arduino Nano Every, Arduino MKR series, Arduino Zero அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேர்ஷன்ஸில் நமக்கு கிடைக்குது. ஓல்டர் வெர்ஷன் என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னா யுனோ, மெகா, நானோ, லியோனார்டோ அப்படின்றதுலாம் ஓல்டர் வெர்ஷன்ஸு. மாடர்ன் அண்ட் அட்வான்ஸ் வெர்ஷன் என்னென்னா டியோ, MKR சீரீஸு, ஜீரோ, போர்டனென்டா, இந்த சீரீஸ் தான் வந்து மாடர்ன் அண்ட் அட்வான்ஸ் வெர்ஷன் சொல்கிறாங்க. ஈச் வெர்ஷனுக்கும் என்னென்ன வேரிஸ் ஆயிரும்னா அதோட சைஸில், ப்ராசஸிங் பவர், மெமரி அண்ட் கனெக்டிவிட்டி லைக் வைஃபை, ப்ளூடூத், GSM அப்படின்றது இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு Arduino ஃபியூச்சர்ஸ். Arduinoவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் வி ஹாவ் நோ தட் சர்வ்ஸ் த கோர் ப்ராசஸிங் யூனிட்டு அண்ட் ஹேண்ட்லிங் த சிம்பிள் கமெண்ட் இன் த ரியல் டைமில் இருக்க சிம்பிள் கமெண்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகே, அடுத்து GPIO பின், அதாவது ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் பின். இது கனெக்டிங் த எக்ஸ்டர்னல் டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அடுத்து பவர் சப்ளைன்றது provide the electricity to the board. So USB என்ன பண்ண connect to the computer for the programming and power. connects the computer for programming and power. அடுத்து ரீசெட் பின்ன ரீஸ்டார்ட்காக யூஸ் ஆகுது. PWM அப்படின்னா என்னன்னா பல்ஸ் வித் மாடுலேஷன். இது என்ன பண்ண வித் ஆஃப் த பல்ஸை வந்து வேரி பண்ணுறதுக்கு, அவுட்புட்டில் வேரி பண்ணுறதுக்கு, சிமுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா, and that can be controlled by the LED brightness ஆர் மோட்டார் ஸ்பீட். ஸோ வந்து பல்ஸை வந்து வேரி பண்ணுறதுக்காக தான் பல்ஸ் வித் மாடுலேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணும். எல்இடி வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, அது குறைக்கிறது, அதே மாதிரி மோட்டர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது, குறைக்கிறது, இந்த பர்பஸ்க்காக PWM யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து சீரியல் கம்யூனிகேஷன்னா சென்ஸ் அண்ட் ரிசீவ் த பிட் சீக்வெண்ட்லாம் நமக்கு வந்து சென்ஸ் அண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்காக சீரியல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறோம். பேரல் கம்யூனிகேஷன் எதுக்குன்னா அடுத்து பேரல் கம்யூனிகேஷன்ஸ்னா சென்ட் மல்டிபிள் பிட்ஸ் சைமல்டேனியஸ்லி. இது வந்து சீக்வெண்ட்டில் சென்ட் பண்ணலாம், இது வந்து மல்டிபிள் பிட்ஸை சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பேரல் கம்யூனிகேஷன். அடுத்து இன்டரப்ட்ஸ், ரெஸ்பான்ஸ் டு த எக்ஸ்டர்னல் ஈவெண்ட். இன்டரப்ட்ன்றது என்னன்னா ரெஸ்பான்ஸ் டு த எக்ஸ்டர்னல் ஈவெண்ட். அடுத்து டைமர் எதுக்குன்னா கண்ட்ரோல் த டைமிங். அடுத்து ADCனா அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். இது வந்து அனலாக் சிக்னல் வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து மெமரி யூனிட் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. கிறிஸ்டல் ஆசிலேட்டர் என்னன்னா டைமிங், ப்ரொவைடிங் த ஸ்டேபிள் டைமிங் ஃபார் த போர்ட். ஓகே, நெக்ஸ்ட் we have to see the Raspberry Pi. ஓகே, Raspberry Pi அப்படின்றது என்னன்னா ஒரு கம்ப்ளீட் கம்ப்யூட்டர் ஆன் த பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட் சைஸ் ஆன் கிரெடிட் கார்டு. ஓகே, ஒரு கிரெடிட் கார்டு சைஸில் இருக்க ஒரு பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு, அது வந்து ஒரு கம்ப்ளீட் கம்ப்யூட்டர் மாதிரி ஒர்க் பண்ணும்.
ஓகேவா. This is consists of central processing unit CPU, random access memory RAM, and Wi-Fi Bluetooth connectivity. Okay. Input output connectors, Ethernet, USB port, and audio jack for the headphone, HDMI ports for connect the monitor, and micro SD slot. These boards have no internal storage, so the SD card or micro SD card is necessary of this board of the function. Okay. இதில் எந்த ஒரு மெமரி யூனிட்டும் இல்லை. ஸோ மெமரி யூனிட் இல்லாததுனால இதுக்கு வந்து எஸ்டி கார்டு அது மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக இன்டர்னல் ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா. அடுத்து ராஸ்பெரி பை போர்ட்ஸ் வந்து கனெக்ட் த பெரிபரல்ஸ் சச்சஸ் கீபோர்டு, மைஸு அண்ட் மானிட்டர்ஸு இதை மாதிரி பெரிபரல் டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கு வந்து ஃபுல்லி ஒரு டெஸ்க்டாப் போல் யூஸ் ஆகுது. ஓகேவா. build with the Ethernet ports that can connect to the internet browsing, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், நெட்ஒர்க் டாஸ்க்கு, இது எல்லாமே இந்த ராஸ்பெரி பையில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஓகேவா. இது மெயினாக எதுக்கு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஹேண்டில் த மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் கம்ப்யூட்டிங் டாஸ்க் அண்ட் மேக்கிங் தம் வெர்சடைல் டூல்ஸ் ஃபார் த வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ இதுதான் ஒரு ராஸ்பெரி பைன்றது. ஒரு ராஸ்பெரி பைன்றது ஒரு மினி கம்ப்யூட்டர் மூலம் ஒர்க் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டட் சர்க்யூட் போர்டு ஒரு கிரெடிட் கார்டு சைஸில் இருக்கும். ஓகேவா. அதில் வந்து CPU, ரேம் மெமரி, ரேம் இருக்கும், வைஃபை ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்காக இருக்கும். அது மாதிரி ஈத்தர்நெட்டு, USB போர்ட்டு இது எல்லாமே இருக்கும். ஆடியோ ஜாக்கு, ஹெட்ஃபோன்ஸு, HDMI போர்ட்டு இது எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பெரிபரல் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு ராஸ்பெரி பை கனெக்ட் பண்ணுறதுக்கு this is the picture of Raspberry Pi. And then what are the components in this features in the Raspberry Pi? CPU. CPU is the brain of the computer. It is responsible for processing the information. அடுத்து RAM அப்படின்னா random access memory, temporary storage of the data while using the CPU is actively using அப்படின்ற கண்டிஷனில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா. temporary storage for the data CPU is actively using. Next one, Wi-Fi and Bluetooth. This is used for wireless communication capabilities. And Ethernet வந்து wired internet connection. இது வந்து wireless communicationக்கு Wi-Fi, Bluetooth. Ethernet வந்து wired internet connectionக்கு. USB port வந்து connect the peripheral like keyboards, mice and external storageக்கு வந்து USB port யூஸ் ஆகுது. HDMI cable. HDMI எதுக்குன்னா போர்ட் எதுக்குன்னா கனெக்ட் த டிஸ்பிளே ஃபார் த வீடியோ அவுட்புட். அடுத்து SD கார்டு ஸ்லாட். SD கார்டு எதுக்குன்னா ஸ்டோரிங் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்ளிகேஷன் லைக் அதுக்காக யூஸ் ஆகுது. ஆடியோ ஜாக் அப்படின்னா கனெக்டிங் த ஹெட்ஃபோன்ஸு ஆர் ஸ்பீக்கர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. GPIO பின் அப்படின்றது ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் பின்னு கனெக்டட் டு த எக்ஸ்டர்னல் டிவைசஸ். அடுத்து பவர் சப்ளை டு த ப்ரொவைட் த எலக்ட்ரிசிட்டி டு த போர்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டினோ அண்ட் ராஸ்பெரி பை. ஓகேவா. இதில் மெயினான ஃபீச்சர்ஸை பார்த்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸர். இது என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆர்டினோவில் மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. அட்மெகா 3208P அப்படின்ற மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ராஸ்பெரி பையில் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அண்ட் தென் ராஸ்பெரி பையில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர். எக்ஸாம்பிள் வந்து ARM Cortex A என்ற மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடினோவில் எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் யூஸ் பண்ணலை. ஆனால் ராஸ்பெரி பையில் லினக்ஸு, ராஸ்பெரி பை OSலாம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்னா அடினோவில் C++. ஓகேவா. அதே மாதிரி ராஸ்பெரி பையில் பைத்தான், C++, ஜாவா. ஓகேவா. அடுத்து பவர் யூசேஜ். அடினோ பொறுத்த வரைக்கும் வெரி லோ பவர். அதே மாதிரி ராஸ்பெரி பைக்கு ஹை பவர், நீட்ஸ் மோர் பவர். ஓகேவா. ஸ்டார்ட் அப் டைம் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஸ்டார்ட் ஆகிடும் இது அட்ரினோ. அதே மாதிரி ராஸ்பெரி பை வந்து டேக்ஸ் டைம் டு பூட் த OS. ஓகேவா. அடுத்து ரியல் டைம் கண்ட்ரோல் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். பட் இதுக்கு வந்து லிமிட்டடாக இருக்கும். அடினோவுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் ராஸ்பெரி பைக்கு லிமிட்டடாக இருக்கும். ஓகேவா. இது எதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அடினோ வந்து சிம்பிள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் கண்ட்ரோலுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ராஸ்பெரி பைன்றது காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட், நெட்வொர்க்கிங், AI, மீடியா சர்வீஸ்
இதுக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து இது மெயினாக பார்த்தோம்னா இதோட டிப்பிக்கல் யூசஸ் பார்த்தோம்னா Arduino எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா டெம்பரேச்சர் சென்சிங்க்கு, லைன் ஃபாலோவிங் ரோபோட்டுக்கு, எல்இடி பிளிங்கிங், மோட்டார் கண்ட்ரோல், வேரபிள் எலக்ட்ரானிக்ஸ்க்கெலாம் Arduino யூஸ் ஆகுது. ராஸ்பெரி பை எங்கே யூஸ் ஆகுதுன்னா ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம், ஸ்மார்ட் கேமரா ஆர் மீடியா சர்வர், ஏஐ விஷன் ஆர் ஸ்பீச் ப்ராஜெக்ட்ஸு, அண்ட் தென் வெப் சர்வர், பைத்தான் ஆட்டோமேஷன் இதில் ஒர்க் ஆகுது. ஓகேவா? அண்ட் தென் ஹவு தே ஒர்க் டுகெதர் இன் மெனி அட்வான்ஸ் ப்ராஜெக்டில் பீப்புள்ஸ் யூஸ் போத் டுகெதர். இதை Arduino அண்ட் ராஸ்பெரி பையை வந்து யூஸ் பண்ணாங்க. போத் சேம் டுகெதராக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ Arduino வந்து ஹேண்டில்ஸை ரியல் டைம் சென்சார் அண்ட் மோட்டர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறாங்க. ராஸ்பெரி பை வந்து ஹை லெவல் ப்ரோக்ராம் லைக் டேட்டா லாகிங் ஆர் ஏஐக்கு, சீரியல் கம்யூனிகேஷன் யூஎஸ்பிக்கு வந்து ராஸ்பெரி பையை யூஸ் பண்ணுறாங்க. இன் சிம்பிள் ஃபார்மேட்டில் சொல்லணும்னா Arduino வந்து ரியல் டைம் கண்ட்ரோலர் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ். ராஸ்பெரி பைன்றது மல்டி டாஸ்கிங் கம்ப்யூட்டர் ஃபார் த சாஃப்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங். ஓகேவா? நெக்ஸ்ட் மோஸ்ட் காமன் Arduino அப்ளிகேஷன் ரோபாட்டிக்ஸில், ஹோம் ஆட்டோமேஷனில், எலக்ட்ரானிக்ஸ் ப்ரோட்டோடைப்பிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், டேட்டா லாகிங் அண்ட் ஹாபி அப்படி இருக்கிறவங்களுக்கு எஜுகேஷனல் ப்ராஜெக்ட்டுக்கு, வேரபிள் டெக்னாலஜிஸ்க்கெலாம் Arduino தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து மோஸ்ட் காமனாக ராஸ்பெரி பை அப்ளிகேஷன் எங்கன்னா அட்வான்ஸ் ரோபோட்டிக்ஸு, இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சிஸ்டம், ஹோம் ஆட்டோமேஷன், வெப் சர்வர் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி சிஸ்டம், இமேஜ் அண்ட் வீடியோ சிஸ்டம், எஜுகேஷனல் கம்ப்யூட்டிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ராஸ்பெரி பை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா விசிட் த அஃபிஷியல் Arduino வெப்சைட்டில் வந்துட்டு இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு விண்டோஸு, லினக்ஸு இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் ஐடிஇ, அது மாதிரி கனெக்ட் த Arduino போர்டு, செலக்ட் த போர்ட், அப்புறம் அப்லோட் த போர்ட், அப்புறம் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் நமக்கு வந்து இது வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும் ஐடிஇ சாஃப்ட்வேரை, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கனெக்ட் த Arduino போர்டை வந்து நம்மளோட பிசியில் கனெக்ட் பண்ணிக்கணும் த்ரூ த யூஎஸ்பி கேபிள் மூலமாக. அப்புறம் போர்டில் வந்து எந்த பின்னில் கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? இது வந்து Arduinoவை டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது. அடுத்து ராஸ்பெரி பையை இன்ஸ்டால் பண்ணுறது. அது எப்படின்னா ப்ரிப்பேர் மைக்ரோ எஸ்டி கார்டு. ஃபஸ்ட்டு மைக்ரோ எஸ்டி கார்டு வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ரீட் பண்ணுறதுக்காக. அடுத்து டவுன்லோட் த ராஸ்பெரி பை இமேஜர். அதாவது ராஸ்பெரி பை இமேஜர் சாஃப்ட்வேர் வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ரைட் த OS images. Open the Raspberry Pi images. Choose the desired operating system. And select the micro SD card for the storage. Click the right flash the OS image or the micro SD card. அப்புறம் insert and boot பண்ணணும். Insert prepare the micro SD card and then Raspberry Pi and micro SD card slot வந்து insert பண்ணிக்கணும். and connect the peripherals like monitor, keyboard, mouse எல்லாமே தேவையான விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இனிஷியல் செட்டப் வந்து. அப்புறம் இனிஷியலாக நமக்கு வைஃபை வேணும்னா வைஃபை பண்ணிக்கலாம். மற்ற எந்த செட்டப் வேணுமோ நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் Arduino அண்ட் ராஸ்பெரி பை. ஸோ Arduino அப்படின்றது ஒரு ஓப்பன் சோர்ஸு எலக்ட்ரிக் போர்டு. இது வந்து சிம்பிளான ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதுவே ராஸ்பெரின்றது ஒரு மினி கம்ப்யூட்டர் மூலம் ஒர்க் ஆகும். அது வந்து காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.